ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டுடியோ லேட் சேனல் உங்கள் எல்லாரையும் வர வைக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷங்க. ஃபஸ்ட் ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போகிற கண்டென்ட் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி ஓகே, வாங்க இப்போ நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு காமெடி ஆக்டர் சந்தானம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா 1960 1950 அந்த காலகட்டத்தில் காமெடி, நான் சொல்கிறது வந்து காமெடி ஆக்டரில் வந்து நாகேஷ், என்எஸ் கிருஷ்ணன், கேஎஸ் பாலச்சந்தர், இவங்களாம் ஒரு பெரிய லெஜண்ட். இவங்களாம் ஒரு பெரிய தவிர்க்க முடியாத ஒரு காமெடி ஆக்டர்ஸ். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் ஜனகராஜ், கவுண்டமணி, செந்தில், வடிவேலு இந்த மாதிரி வந்தாங்க. இவங்க அடுத்த ஜென்ரேஷனில் சூரி, சந்தானம், இவங்க வந்து தவிர்க்க முடியாத ஒரு காம்போவாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப வருஷம் வந்து வளம் வந்தாங்கன்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழ் ஆக்டரில் வந்து நம்பர் 1 இடத்துல இருந்தது. அதை நான் சொல்கிறது வந்து அடுத்த ஜென்ரேஷனில், இந்த ஜென்ரேஷனில் சூரியும் சந்தானமும் காமெடியில் வந்து ஒருத்தர் வேறு படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறப்போ நம்பர் 1 இடத்துல இருந்ததே எப்பயும் சந்தானம் அவர்கள் தான். திடீர்னு ஒரு டைமில் நான் நடித்த ஹீரோ வந்து நடிப்பேன்னு சொல்லி முடிவெடுத்து அதுக்கப்புறம் அந்த லைன்லேயே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தார். அவர் இப்போ வரைக்கும் ஹீரோவாக தான் நடிச்சிட்ருக்காரு. சரி ஓகே, இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம். அவர் வந்து 18 Build-Up அப்படின்னு ஒரு படத்தில் வந்து நடிச்சிருந்தார். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் முன்னாடி ரிலீஸ் ஆகி படம் வந்து நல்லா தாங்க ஓடிச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி படம் வந்து நல்லா தாங்க ஓடிச்சு. நல்ல வரவேற்பு தான். அந்த படம் வந்து 80s Build-Upங்கிறதுனால 80 காலகட்டத்தில் அப்போ இருக்கிற அந்த ஸ்லாங்கு, அப்போ இருக்கிற அந்த கல்ச்சர், அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் வந்து அந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பார். அதே மாதிரி வடக்கப்பட்டு ராமசாமி அப்படின்னு ஒரு படத்தில் வந்து 60 70 அந்த காலகட்டத்தில் அந்த வருஷத்தில் வர்ற மாதிரி கதையில் வந்து நடிச்சிருக்காருங்க. எனக்கு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிற டேட் தெரியாது. அவர் நடித்த வடக்கப்பட்டி ராமசாமி அந்த படம் வந்து அடுத்து வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 60 70 அந்த வருஷத்தோட காலகட்டத்தில் நடித்த மாதிரி அவர் அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. அந்த படத்தில் இருக்கிற சில ஃபோட்டோஸை வந்து அவர் சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா 60 70 அந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பாங்களோ அதேமாதிரி இருக்கிற ஒரு ஸ்டில்லை வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவுக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து தெலுங்கு நடிகர் ரவி தேஜா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோட கமெண்ட் செக்ஷனில் சந்தானத்தோட இந்த ஃபோட்டோவை மெர்ஜ் பண்ணி தெலுங்கு நடிகர் ரவி தேஜாவோட மெர்ஜ் பண்ணி பேசுகிறாங்கன்னு சொல்லி நானும் செக் பண்ணி பார்த்தேன். நான் எனக்கும் அப்படி தான் தெரிஞ்சது. ஆனால் நீங்கள் ஒரு டைம் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் வந்து 60 70 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி ஒரு கதையை எடுத்திருக்கிற படம் தான் சந்தானத்தை வச்சு எடுத்திருக்கிற வடக்குப்பட்டி ராமசாமி படம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா, டிக்கிலோன படம் இருக்கு இல்லையா, அதே சந்தானத்தை வச்சு எடுத்து டிக்கிலோன படத்தோட அதே இயக்குனர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவரோட லுக்கு, அவரோட பாடியில் அவரோட கெட்டப்பு இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கே அந்த படத்தோட ஒரு க்யூரியாசிட்டி இருக்குங்க. நீங்களும் மறக்காமல் போய் அந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். என்னால் முடிஞ்சால் நானும் தேட்டரில் பார்த்துட்டு அந்த படத்தோட ரிவ்யூ வந்து கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, சந்தானத்தை பற்றி நியூஸ் அவ்வளோதான். என் சேனலில் நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒன்ஸ் அகேன் ரிப்பீட், என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முடித்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.